Hi friends, welcome to JK Silk. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிக்சர் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு crepe silk sarees, ஓகேங்களா? printed crepe silk saree தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. சோ இது வந்து பிரீமியம் குவாலிட்டி and then light weight, ஓகேங்களா? அந்த சாரியோட thickness-ஏ பாத்தீங்கன்னா உங்களுக்கு crepe silk sarees-உம் இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சோ இந்த சாரியோட thickness-ஏ பாத்தீங்கன்னா இவ்வளவு தான் இருக்கும். சோ அந்த அளவுக்கு பிரீமியம் and fine quality, ஓகேங்களா? சோ குவாலிட்டி பார்க்கணும்னா நான் இந்த கலர்ல காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு ஷைனிங்கான ஒரு சில்கி மாதிரியான ஒரு வெல்வெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷைனிங் இருக்கும். பட் ஆனால் இது வெல்வெட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம். ஏன்னா வெல்வெட் வந்து திக்கான ஒரு மெட்டீரியல், பட் இது வந்து ரொம்ப தின் அண்ட் தென் ஷைனி. ஒரு சாட்டின் சில்க் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் ஒரு மெட்டீரியல் தான் நீங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டப்பெட்டா ஸ்டைல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஜரி கிடையாது, இது வந்து சில்க் த்ரெட், ஓகேங்களா? கோல்டு கலர் சில்க் த்ரெட்லேயே இது வந்து வீவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இக்கட் பேட்டர்னில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெட்டப்பெட்டா ஸ்டைல் கேப் பார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா? பியூர் கிரேப் சில்க் சாரீஸில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சேம் அதே மாதிரியே இருக்கும். கையில் வாங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே சில்க் சாரீ மாதிரியே தான் உங்களுக்கு டச் பண்ணால் ஃபீல் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரீ தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது இந்த சாரியோட பல்லு. இந்த போச்சம்பள்ளி சாரீஸ்லாம் பல்லு வரும் இல்லையா? சேம் அதே மாதிரி வருது. ஏன்னா இக்கட் கைண்ட் ஆஃப் பிரிண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு அதே டச்லேயே உங்களுக்கு பல்லு வந்துடுது. அண்ட் தென் பிளவுஸும் சேம் அதே மாதிரி, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட வியூ. இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ பிங்க் கலர், எக்ஸாக்ட்லி ரெட்டு கிடையாது, டொமேட்டோ பிங்க் ஷேடு, ஓகேங்களா? இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்க. நிஜமாவே சொல்கிறேன். அந்தளவுக்கு ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் மெட்டீரியல். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 650 ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி. 650. இது கண்டிப்பாக 100% டோலா சில்க் கூட பக்கத்தில் கூட நிற்க வைக்க முடியாது. டோலா சில்கே கிடையாது, இது வேற கைண்ட் ஆஃப் சில்க் மெட்டீரியல், ஓகேங்களா? இங்கே பாருங்க, டோலா சில்க்லாம் இந்த அளவுக்கு தின்னா இந்த மாதிரி மெட்டீரியல் வரவே வராது. அது டோட்டலி வேற மாதிரி உங்களுக்கு அது வரும். ஸோ அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ப்ரீமியம் ரேஞ்ச் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது போகலாம். அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் 650 ஃப்ரீ ஷிப்பிங். இது ரியல் கலர், ஓகேங்களா? கலர் எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே ஷைனிங் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இது பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த மொடல் சில்கெல்லாம் மெட்டீரியல் இருக்குல்ல, அதை விட கூட இது வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை விட இது வந்து ப்ரீமியமாக. அதெல்லாம் இப்போ 999 நாமளே ஈவன் 899க்கு கொடுத்துட்ருந்தோம். இது வந்து நான் இன்னைக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூ ஷேடுங்க, ஆனந்தா ப்ளூன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த கலர் வேரியேஷன்ஸ் வருது. ஸோ பல்லு அண்ட் தென் ப்ளவுஸ். நெக்ஸ்ட் கலர் மட்டும் பார்த்துடலாம். இது வந்து கலர் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு வருது. இது வந்து ஸ்கை ப்ளூவில் டார்க்காக இருக்கும், இல்லைன்னா வந்து டீல் ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லை காப்பர் சல்ஃபேட் ப்ளூன்னு, அந்த டீல் ப்ளூவாக இருக்கும், ஓகேங்களா? டீல் ப்ளூ கலரில் உங்களுக்கு இது வரும். ஸோ ரொம்ப அழகான கலர், இல்லைன்னா ஆனந்தா ப்ளூன்னு சொல்லுவாங்க லோக்கல் லாங்குவேஜில். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கலர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது, ஓகேங்களா? ஜஸ்ட்டு 650. இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 4 சாரீ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஈஸி கேர், இது ஸ்பெஷல் கேர் எதுவுமே அவசியமே இல்லை. ரொம்ப கட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு உடம்பு மேலே துணி போட்டிருக்குன்ட்டே ஃபீல் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீன் ஷேடுங்க, ஆனால் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீனுங்க. இந்த க்ரீனும் கிடையாது, பாட்டில் க்ரீன் கிடையாது, இலப்பச்சை கிடையாது, எந்த க்ரீனும் இல்லாமல் எமரல்டு க்ரீனும் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரீன் ஷேட். இப்போ பார்க்குறீங்க இல்லையா? இது என்னோட ரியல் ஷேடு, ஓகேங்களா? இதெல்லாம் யூனிக்கான ஒரு ஷேட் ஆஃப் ஒரு கலர், டிஃப்ரெண்ட்டான இது. இதெல்லாம் நீங்கள் கட்டினீங்கன்னா வேற லெவலில் இருப்பீங்க. இந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம வார்ட்ரோப்லேயே இல்லாத ஒரு ஷேட் ஆஃப் க்ரீன், ஒரு ட்ரெண்டியான ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்களா, ஒரு கலர் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுற அந்த இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஷேடு வந்து நம்மளது மாதிரி ரொம்ப வைப்ரண்ட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலான ஒரு கலராக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சேம் அந்த மாதிரியான ஒரு ஷேடு தான் இந்த கலர். ரியலி மஸ்ட் ட்ரை. நான் இந்த கலரை தான் நான் சொல்லுவேன். இது எல்லாமே வைப்ரண்ட் கலர். இது எந்த மெட்டீரியலில் வேணால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். பட் அந்த க்ரீன் வந்து ஒரு சில மெட்டீரியலில் தான் உங்களுக்கு அந்த ஷேடே வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ராணி பிங்கா, ரெண்டும் ஒன்றே தான்.
ஓகே, இது டொமேட்டோ ரெட்டு மாதிரி வருது, இது வந்து கொஞ்சம் பிங்க் ஷேடு வருதுங்க. ஓகேங்களா, வீடியோலேயே எனக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் ரெண்டையும் வச்சு காமிச்சிட்டேன். ஸ்லைட் வேரியேஷன்ஸ் தான். இது வந்து பிங்க் வந்து மோர் பிங்க் இருக்குது, இதில் வந்து ரெட்டு வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா, டொமேட்டோ ரெட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாவ், இது என்ன கலர், எல்லோ கலர், சூப்பரான எல்லோ ஷேட். ஜஸ்ட் 650 ஃப்ரீ ஷிப்பிங். எல்லாமே 2 to 3 பீசஸ் தான் அவைலபிளாக